ஒரு துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மகன்ன்றதுனால உடனே ஓடி போனீங்க. துபாயில என்ன தலை போற காரியம் எங்குதாங்க? துபாயில இருந்து கிளம்பி வந்துட்டாருன்னா அது பெருமையா தான் பேசிட்டாங்க. என்ன யார் பெருமை பேசிட்டாங்க சார்? இத போய் பெருமை பேசுற விஷயமா சார் இது? உடனே பிரச்சனை உடனே தமிழ்நாடு திரும்பி வந்துட்டாரு. ஏன் திரும்பி வந்தாரு? திரும்பி ஏன் போயிட்டாரு? திரும்பி வந்த கதையை பேசுனீங்க, ஏன் போனீங்க நீங்க? கேட்டுக்குள்ளதுதான். ஏன் சார் முதலமைச்சர் கீழே இருக்க துணை முதலமைச்சர் செய்யற விஷயமா சார் இது? மக்கள் பிரதிநிதிகளே அங்க இருக்கணும்னு நம்ம சொல்றோம். துணை முதலமைச்சர் நீங்க பட்டத்தை மட்டும் வாங்கிட்டா போதுமா? கலைஞருடைய பேரை ஸ்டாலினுடைய புள்ளான்னு டிக்கெட்டை வாங்கிட்டு உடனே போய் விஐபி சீட்டில் உட்காந்துறீங்க. அதுக்கெல்லாம் மட்டும் எல்லாத்தையும் கொண்டாடுறீங்க. ஆனால் மக்களுக்கு பிரச்சனை, நாங்கள் ஓடி போயிடுவோம். எங்களுக்கு டெல்டாவில் விவசாயி வந்து அவன் விவசாயத்தை வாங்கி அறுவடை பண்ண முடியாமல் செத்து போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை. தற்கொலை பண்ணாலும் எங்களுக்கு கவலை இல்லை. கோயம்புத்தூரில் வன்கொடுமை நடந்தால் கவலை கிடையாது. விழுப்புரத்தில் நடந்தால் கவலை கிடையாது. ராமேஸ்வரம் நடந்தால் கவலை கிடையாது. கள்ளச்சாராயத்தில் 90 பேர் இறந்தாலும் கவலை கிடையாது. எவ்வளோ மனித நேயம்! ஐயோயோ, மனித நேயத்தெல்லாம் பார்த்து இப்போ இருக்கிற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ மனித நேயம். கிலோ எவ்வளோன்னு கேட்பாங்க. நீங்கள் வேற என்னவோ வக்காலத்து வாங்கிட்டு இருக்கீங்க. உதயநிதி ஸ்டாலினை வந்து மனிதநேயம் நாளை எதிர்காலமேன்னு சொன்னதுனால தான் உங்களுக்கு கோவமா? இல்லை இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் வச்சுக்கிட்டு எதிர்காலமேங்கிறீங்க, நம்பிக்கையேங்கிறீங்க அப்படிங்கிறத அதுதான் நான் கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன், எந்த ஒரு விவாதமும் எதுலேருந்து ஆரம்பிக்கும்? அவங்க வைக்கிற வார்த்தைகள்லேருந்து தான் வர வைக்கும். மனித நேயன்றீங்க. நான் மனித நேயத்துக்கு வந்து நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது நாங்கள் யாரும் அதை கேட்கல. நீங்கள் கேக்கு வெட்டிக்குங்க, ஊட்டிக்குங்க, எதனா பண்ணுங்க, நாங்கள் அதை பற்றி கவலைப்படல. நீங்கள் ஆட்சி அமைச்ச பிறகு இத்தனை இப்போ முடிய போகுது, எலெக்ஷனே வரப்போகுது. என்ன மனித நேயத்தோடு நடந்தீங்க? தென் மாவட்டங்களில் வந்து கால்நடைகள்லாம் அடித்து போச்சு, எல்லா உடைமைகளும் அடித்து போச்சு. இங்கே வட சென்னையில் எண்ணூரில் 20 கிராமங்கள் மூழ்கி போச்சு எண்ணெய் கசிவுனால். கட்ட துணி கூட கிடையாது. நான் இன்றைக்கி சவால் விடுறேன், ஒருத்தராவது அந்த முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ முழங்கால் அளவு தண்ணியில் நின்னாங்கன்னு ஒரு ஃபோட்டோ காட்டுங்க பார்க்கலாம். சவால் விடுறேன். அவங்க கவுன்சிலருங்க, எம்எல்ஏங்க, உள்ளாட்சித்துறை மந்திரி யாருமே இல்லை. அப்புறம் என்ன சார் சும்மா பேருங்களை போட்டுக்கிட்டு இன்னும் பேரை போட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? நான் அந்த ஸ்பாட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டு வாந்தி எடுத்துகிட்டு வந்தேன் வெளியில். பார்த்தீங்களா, போனவங்களுக்கே வாந்தி வருது. அங்கே இருக்கிறவங்கள யோசிச்சு பாருங்க. நான் அதை தான் சார் யோசித்தேன். ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் கரண்ட் ஆஃப் ஆனால் நம்ம எவ்வளோ நான் உண்மையாக உணர்ந்தேன். 10 நாள் கரண்ட் ஆஃப் ஆனால் எவ்வளோ கஷ்டம். ஒரு சின்ன ஒரு இடையூறு நம்ம வீட்டில் ஏதாவது சின்னதாக வந்தால் கூட நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். அந்த மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க? மீனவ கிராமங்கள்லாம் 20 கிராமங்கள் பாதிக்கப்பட்டது எண்ணெய் கசிவினால். வட சென்னை டோட்டல் கொலாப்ஸு. அப்போல்லாம் எங்கே சார் போச்சு இந்த மனித நேயம்? ஒரு பொறுப்பை வந்து நீங்கள் நல்லவங்களோ கெட்டவங்களோ உங்கள் வாக்குறுதி நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதுக்காவது உண்மையாக இருக்கணும்ல சார். வீரமே இல்லாமல் இருந்தால் எப்படி